அன்பார்ந்த தமிழ்நாடு வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்த மறுநாளே சந்தோஷத்தில் துள்ளி குதித்து திராவிட முன்னேற்றக் கழகம் தனது வேட்பாளரை அறிவித்தது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. அது கூறும் காரணம், ஆளும் கட்சி அராஜகத்தாலும் அவர்களின் அதிகார பலத்தினாலும் அவர்களே ஜெயித்து விடுவார்கள், ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடக்காது என்று கூறி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலை புறக்கணித்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. அதிமுகவின் வாக்குகள் அனைத்தையும் தான் பெற்றுவிடலாம் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் பின்னால் சென்ற பிறகு அதிமுக தொண்டர்கள் இவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள் என்று இவர்கள் எப்படி நம்புகிறார்கள் என்று புரியவில்லை. 4 முனை போட்டியாக இருந்த தேர்தல் களம் விக்கிரவாண்டி தொகுதியில் 3 முனை போட்டியாக இருக்கின்றது. முதல் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம், 2வது பாட்டாளி மக்கள் கட்சி, 3வதாக நாம் தமிழர் கட்சி அங்கே தனித்து போட்டியிடுகிறது. திமுகவிற்கு ஓட்டு போட விருப்பமில்லாதவர்களும் தேர்தலில் நிற்காமல் அதை புறக்கணித்த கட்சிகளின் வாக்காளர்களும் அநேகமாக நாம் தமிழர் கட்சிக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் என்று விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆக இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 2வது இடத்தை பிடித்து தனது வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்கிறதா அல்லது அதிர்ஷ்டவசமாக வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே தன் கணக்கை தொடங்குகிறதா என்பதை வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று சாதாரண தேர்தலாக அமையப் போகிறதா அல்லது நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று சரித்திர தேர்தலாக அமையப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.